வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் எங்களோடு இணைந்து கொள்கின்றோம். இன்றும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் பேச இருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகள் அல்லது தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை இந்திய அகதிகளை மீண்டும் இலங்கையில மீள்குடியேற்றம் செய்வது தொடர்பாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடுகளில் இருக்கிற சில அமைப்புகள் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. குறிப்பாக ஒரு 36 குடும்பங்களை இவ்வாறு குடியேற்றுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் இதில் உள்ள சிக்கல்கள், அந்த மக்கள் இலங்கைக்கு திரும்புகின்ற போது எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், ஏன் இந்த அமைப்புகள் செய்கின்றன என்பது தொடர்பில் இந்திய தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடியுரிமை இயக்கத்தினுடைய முக்கியஸ்தர் நடராஜா சரவணன் அவர்களோடு உரையாடுகின்றோம். உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர். வணக்கம் நடராஜா சரவணன். வணக்கம். வணக்கம். எந்த அமைப்புகள் இந்த விடயத்தை முன்னெடுக்கின்றன? அதாவது ஒரு 36 குடும்பங்களை தமிழகத்தில் இருந்து இலங்கையில மீள்குடியேற்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இவர்கள் இலங்கை தமிழை பூர்வீகமாக கொண்டவர்களா அல்லது இந்திய வம்சாவளி தமிழர்களா? இல்லை, என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த அறிவிப்பு பொதுவா ஒரு 36 குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் அப்படின்னு தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நம்ம அவங்களோட அபிஷியல் பேஸ்புக் பேஜ்ல இருந்து பார்த்த மூலமா தான் நம்மளுக்கு தெரியுது. அந்த நபர்கள் யாரு அப்படின்றது வெளிப்படையா அவங்களும் சொல்லல. எந்த இடத்துலயும் அதுக்கான தகவல்கள் இருக்கிற மாதிரி தெரியல. குறிப்பா இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல கனடியன் தமிழ் காங்கிரஸ், அப்புறம் IOMH, அப்புறமா ஆஃபர் சிலோன், இந்த 3 நிறுவனங்கள் சேர்ந்துதான் இதை செய்யறதா தான் அவங்க ஒரு மீட்டிங் நடத்தி அந்த மீட்டிங்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவங்க இந்த கோடை காலங்கள்ல CTC கனடியன் தமிழ் காங்கிரஸ் ஒரு காசுக்காக, ஒரு தேவைக்காக பிரைடு வாக் ஒன்று நடத்தி அதுல வர்ற அந்த தொகையை வச்சு அந்த திட்டத்துக்கு செயல்படுத்துவாங்க. அது மாதிரி இந்த வருஷம் நாங்க இந்த ஆகஸ்ட்ல இந்த 36 குடும்பங்கள் வாலண்டியர் ரிப்பாட்ரியேட் ஆகுற, தன்னார்வமாக ரிப்பேட்ரியேட் ஆகுற இந்த 36 குடும்பங்களுக்கு நாங்க இந்த நிதியை பகிர்ந்து கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த நிறுவனங்கள், அந்த நபர்கள் யாருன்னோ, தங்கள்கிட்ட என்ன திட்டங்கள் இருக்குதோ அப்படின்ற தகவலை எங்கேயுமே வெளியிடுங்க. அதுதான் இப்போ பேசு பொருளா இருக்கு. இது தொடர்பா நம்ம முகாம்ல இருக்கிற நபர்களோட, இந்த முகாமுக்கு வெளியே இருக்கிற நபர்களோட ஒரு கலந்துரையாடல் நடத்தணும். ஏன்னா இந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நாடு திரும்புதலா, பொதுவா நாடு திரும்புதல் அப்படின்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நாம இதுல இருக்கிற என்ன கண்டென்ட் அப்படின்றத எல்லாத்துக்கும் தகவல் சொல்லி எல்லாத்தோட ஒப்பீனியன் கேட்டோம். இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாடு திரும்புதல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாடு திரும்புறவங்க நாடு திரும்பலாம், அவங்க தன்னார்வமா போறதை யாரும் தடுக்க விரும்பல. ஆனா அதுல இலங்கை அரசு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு, இந்த நிறுவனங்கள் இலங்கை அரசோட இது குறித்து பேசினாங்களா? அவங்க பேசினதை எங்கேயுமே பொதுவெளியிலயோ எங்கேயுமே பகிரல. அப்போ ஒரு தனிப்பட்ட நிறுவனங்களா சேர்ந்து இந்த மீள்குடியேற்றம் செய்யறது மூலமா அவங்களோட ஃபண்ட செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு. அவங்க ரீசெட்டில்மெண்ட் சரியா பண்றதா இருந்தா கூட இலங்கை அரசோட இதுல ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது எல்லாருமே கேட்கிறாங்க. இலங்கை அரசு இதுக்கு ஒத்துக்குச்சா? இப்ப ஏன்னா எல்லாத்தோட பயம் என்னன்னா, கடந்த காலங்கள்ல இந்தியாவில இருந்து இலங்கைக்கு திரும்பி போன நபர்கள்ல ஒரு 2 பேரு அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்ற செய்திகள் படிச்சோம். அப்ப அப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபர்கள் என்ன ஆனாங்க அப்படின்ற நியூஸ் அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்களோட தொடர்புகள் மூலமா நாளிதழ்களையோ அல்லது யூடியூப் சேனல்களையோ வர தகவல்களை தான் நம்ம அறியக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்ப அதை பத்தி எந்த தகவலும் இல்லை அப்படின்றப்போ இந்த நாடு திரும்புற இந்த 36 குடும்பங்களை சேர்ந்த நபர்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இது மாதிரி UNHCR மூலமா நாடு திரும்புற திட்டங்கள் நடந்துச்சு 2012 காலகட்டங்கள்ல. அது வாலண்டரி ரிப்பாட்ரியேஷனுக்குன்னே UNHCR ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராம்ல ஆஃபர் இன்வால்வ் அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணாங்க. இலங்கையில ஆஃபர் அவங்களுக்கான மறுவாழ்வு திட்டங்கள் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி மறுவாழ்வு திட்டங்கள் எந்த திட்டங்களாகவும் வெளிப்படையா அறிவிக்கல. இப்ப இன்னைக்குமே நீங்க ஆஃபர்ஸ் லோன் வெப்சைட்டு போனா கூட அவங்க செய்யற ஒரு சில உதவிகள் தான் இருக்கு. ஒரு இந்தியாவில இருந்து இலங்கைக்கு திரும்பினவங்களுக்கு இது எல்லாம் நாங்க செய்யறோம், ஒரு 6 மாசத்துக்கு நாங்க அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு பண்றோம்
அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம், அல்லது அவங்களோட படிப்புக்கு இங்க இருந்து ஒரு 10th படிச்சுட்டு போறாங்க, ஒரு 11th படிச்சுட்டு போறாங்கன்னா, அங்க போறவங்க அந்த கல்விய தொடர்றதுக்கு இந்த மாரி ஏற்பாடு இருக்கு. அதே மாதிரி அவங்க யுனிவர்சிட்டி முடிச்சுட்டு போனாங்கன்னா, அரசுகிட்ட நாங்க பேசியிருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நாடு திரும்பினவங்களோட சான்றிதழ்கள் எல்லாம் அங்க வந்து அதுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காமையும், வே அரசு வேலையோ அல்லது தனியார் துறை வேலைகள்லயோ இந்தியாவுல இருந்து படிச்சுட்டு போறவங்களுக்கான சரியான முக்கியத்துவம் இல்லன்றது நெறைய பேர் சொல்ற கருத்து. அதே மாதிரி இங்கிருந்து திரும்பி போனவங்க ஒரு 17,000 பேர் போயிருக்காங்கன்றது தான் அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்டா இருக்கு யுஎன்எச்ஆர் மூலமா. ஆனா ஒரு 5,000 பேர் இங்க திரும்பி வந்துட்டாங்க. எப்படி அந்த திரும்புதல் திட்டத்துல போனவங்க இலங்கைக்கு போயிட்டு இலங்கையில சிட்டிசன்ஷிப் எடுத்து இலங்கையில பாஸ்போர்ட் எடுத்து இந்தியன் எம்பசில விசாவுக்கு அப்ளை பண்ணி திரும்ப இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்ததுல கிட்டத்தட்ட ஒரு 4,500ல இருந்து 5,000 பேர் வந்து இங்க மறுபடியும் ஓவர் ஸ்டே ஆயிட்டாங்க. அப்போ நாடு திரும்புதல் அப்படின்றது ஒரு சர்வதேச நிறுவனமா யுஎன்எச்ஆர் இருந்து கண்காணிப்புல செய்யப்பட்டதிலேயே அந்த திட்டம் ஃபெயிலியர். இப்போ அது அது அந்த யுஎன்எச்ஆர் செய்யும்போது இலங்கை அரசும் அது கூட இருந்துச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா மறுவாழ்வு திட்டங்கள எதுவும் அறிவிக்கலன்னா கூட, அந்த ஏற்பாட்டிற்கு இலங்கை அரசோட சப்போர்ட் இருந்துச்சு. இப்ப இந்த நிறுவனங்கள் செய்றதுல, இலங்கை அரசோட சப்போர்ட் என்ன இருக்குன்னு எந்த தகவலும் இல்ல. நாம எங்க தேடி பார்த்தாலும் அதுக்கான தகவல்கள் இல்ல. அப்ப இத செய்யறது மூலமா, நாளைக்கு ஒரு பிரச்சனை. இப்ப அந்த ஒரு 36 குடும்பத்துல ஒரு குடும்பத்துக்கு சரியான உதவிகள் போய் சேரலன்னா, அவங்க யாருகிட்ட கேள்வி கேட்பாங்க? தனக்கு இந்த மாரி கமிட் பண்ணத இந்த நிறுவனங்கள் செய்யல அப்படின்றத யாருகிட்ட முறையிடுவாங்க? அதுக்கு என்ன அக்கவுண்டபிலிட்டி இருக்கு? அதுதான் இப்ப எல்லாருமே கேட்கறாங்க. இல்ல முகாம்ல இது ஒரு இருந்து பெரும்பாலும் நீங்க என்ன நம்பர் நீங்க நீங்க கேட்கிறது ஓ! ஒரு முக்கியமான கேள்விதான். நாங்களும் அறிந்த வரைக்கும் இலங்கை அரசாங்கத்திட்ட இப்படியான ஒரு திட்டம் இருக்கிறதாக இதுவரை, அதாவது இந்த இன்றைக்கு இருக்கிற புதிய அரசாங்கத்திட்ட இவர்கள் இப்படியான ஒரு திட்டம் பற்றி உரையாடியதாகவோ அல்லது அது பற்றி பேசப்பட்டதாகவோ தெரியல. ஓ! ஆனால் ஓ! இலங்கையினுடைய வடமாகாணத்தினுடைய ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் குறிப்பிட்டதுல, இலங்கை இந்தியாவிலே இருந்து வரக்கூடிய அகதிகளை மீள குடியேற்றுவது தொடர்பாக அவர் பாசிட்டிவான கருத்துக்கள் வெளியிட்டிருக்கிறார். அதோட ஒஃபர் நிறுவனம் அவரோட கண்டாக்ட்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் இது சம்பந்தமாக ஓ! அது சில அது அது மாதங்களுக்கு முன்பு சம்பந்தமா ஒரு சில மீட்டிங்கே அறிக்கைகள் நடத்துனாங்க. வெளியிட்டார். அத நம்ம நாடு தவிர திரும்புதல் தொடர்பான திட்டங்கள செய்யணும்னு அவங்க அதுக்கான கலந்துரையாடல் நடத்தின தகவல் எல்லாம் தெரியும். ஆனா அப்ப அதுன்ற அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாகத்தான் அந்த இது நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஓ! ஓ! மேபி இருக்கலாம். எனக்கு அது தெரியல. ஆனா, அ இந்த ஏற்பாடு இப்ப கடந்த அ அ ஜனவரி மாசம் இங்க சென்னையில என்ஆர்டி ஃபங்ஷன் நடந்துச்சு. அதாவது அயலக தமிழர் தினம். அதுல கனடால இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருந்தாங்க. அங்க கனடால எம்பியா இருக்கிற ஒருத்தவங்க வந்து, அவங்க அந்த கூட்டத்துல முகாம்ல இருந்து போனவங்கள எல்லாம் தனியா சந்திச்சு பேசுனாங்க. அங்க பேசும்போதே அவங்க இலங்கையில வ நெறைய மாறிடுச்சு. அங்க போய் செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாரி வாலண்டரி ரிப்பாட்ரியேஷன பத்தி அவங்க பேசும்போது, முகாம்ல இருந்து போனவங்களே அதுக்கு நெறைய மாற்று கருத்து இருந்துச்சு. அப்ப இடையில அத அந்த அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்ட ஆஃபர் தான் செஞ்சிருந்தாங்க. அந்த ஏற்பாட்டுல முகாம்ல இருந்து போன ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் நெறைய பேர் கேள்வி கேட்டதும், நீங்க அப்படி போனா அங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இலங்கை அரசு வந்து என்ன திட்டம் வச்சிருக்கு? என்ன உதவிகள் செய்வீங்க? உதவிகள் செய்வீங்கன்னா, அத வெளிப்படையா சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டோனே, அந்த கூட்டத்த பாதியில முடிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு அவரு கலந்துக்கிட்டவங்க பேர் தெரியல. ஒரு ஃபீமேல் தான். ஒரு பெண் பார்லிமென்டேரியன் தான் கனடாவுல இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். தமிழ் அவங்க தமிழ் தான் அந்த பார்லிமென்டேரியனா? நிகழ்ச்சியில அப்ப அதுல வந்து அந்த மாதிரியான நிகழ்வுகளோட அடுத்தடுத்த கட்டமா தான் இத பார்க்கிறோம். ஆனா, என்ன அக்கவுண்டபிலிட்டி அவங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப யாருக்கு ரொம்ப தேவை இருக்குதோ அவங்களுக்கு தானே நம்ம அடிப்படையில வாலண்டரியா அதாவது சப்போர்ட் ஒன்று பண்ணணும். தேவை இருக்கிறவங்க என்றதிலும் பார்க்க, யார் கடைசியா வந்தார்களோ அவர்களைத்தான் முதல்ல திருப்பி அனுப்புறது வழமை. இப்ப என்னன்னா, அந்த அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். ஏன்னா அவர்கள் இப்போ அவர்கள் அங்க ஆழமாக கால பதிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. மற்றது அவர்கள் அங்க செட்டில் பண்றதுக்குமான வாய்ப்புகள் இருந்திருக்காது. அப்ப அவர்களை பிந்தி வந்தவர்களை முந்தி படி நிலையில மீள அனுப்புறது, திருப்பி அனுப்புறது சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இப்ப நான் அந்த கருத்தை தான் சொல்ல வரேன். என்னன்னா, மண்டப முகாம்ல இன்னைக்கும் குறைஞ்சது ஒரு 200 பேர் நாங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல 90கள்ல வந்து எப்படி நாங்க வந்து ஒரு பிரைவேட் என்ஜிஓஸோ அல்லது அரசோ சமைச்சு சாப்பாடு குடுத்தாங்களே, எங்களுக்கு பாத்திரங்கள் எல்லாம் குடுக்கறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு அந்த திட்டங்கள் அறிவிச்சு அதுக்கான சரியான ம், ம். செயல்பாடு வந்து அதுக்கப்புறம் தான் நாங்க சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம். ஒரு மண்ணெண்ணெய் ஸ்டவ் குடுத்தாங்க. அதுக்கப்புறம்
திரி அடுப்பு கொடுத்தாங்க, அந்த மாதிரி பாத்திரங்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க சமைக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு முதல்ல எங்களுக்கு சமைச்ச உணவு தான் 3 வேளையும் குடுப்பாங்க. நாங்க லைன்ல போய் நின்னுட்டு, தட்ட கையில வச்சுக்கிட்டு, அந்த சாப்பாட வாங்குறதுக்காக நிக்கணும். அது மாரி இப்ப மண்டபத்துல கிட்டத்தட்ட 2, 3 வருஷமா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேரு 219 பேர் இருந்தாங்க. அதுல 2, 3 பேரு திரும்பி போயிட்டாங்க. இப்போ 200 பேரு கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கு தானே நீங்க முக்கியத்துவம் குடுக்கணும். அவங்களுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? அதுக்கு நீங்க வந்து இந்தியா கிட்ட என்ன பேசுனீங்க? இலங்கை கிட்ட என்ன பேசுனீங்க? உங்களோட திட்டத்துல அவங்களுக்கு என்ன இடம் இருக்கு? அவங்க இன்னைக்கே எங்கள இலங்கைக்கு அனுப்பிருங்கன்ட்டு நெறைய இடத்துல சின்ன சின்ன சிக்கல் வரும்போது பேட்டி குடுக்குறாங்க. எங்கள இலங்கைக்கு அனுப்புங்க. யாருன்னா உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவங்கள தானே நீங்க கவனிக்கணும். அவங்களுக்கு தானே இப்ப ஆஃபர்ஸ் லோன் எப்படி இலங்கையில இருக்கிறோ, அதே மாரி ஆஃபர் இந்தியா இந்தியால இருக்கு. அவங்களோட கலந்து பேச முடியும். அவங்களுக்கு வாலண்டரி ரிபாட்ரியேஷன் முதல் ஸ்டெப்பா செய்யணும் இல்லையா? அதையெல்லாம் விட்டுட்டு யாரோ விரும்புறாங்க. அந்த விரும்புறவங்க யாருன்னு சொல்லாம, அவங்களுக்காக நாங்க திட்டங்கள் வச்சிருக்கோம். அதுக்காக நாங்க நிதி சேர்க்கிறோம்னா, நிதி சேர்க்கிறதையோ அல்லது திட்டங்கள் அறிவிக்கிறதையோ யாரும் குற்றம் சொல்லல. அது செய்யலாம். இன்னும் சொல்லப்போனா, யுஎன்எச்ஆரோட பிரைமரி இதுவே வாலண்டரி ரிபாட்ரியேஷன என்கரேஜ் பண்றதுதான். நல்ல விஷயம். அத செய்யுங்க. வாலண்டரியா ரிபாட்ரியேட் ஆகுறவங்களுக்கு நீங்க உதவிகள் செய்யணும். அதுக்கான முன்வர்றதுக்காக எல்லாருமே நாங்க வந்து கிராட்டிட்யூடா இருக்கிறோம், பாராட்டுறோம். ஆனா அக்கவுண்டபிலிட்டி வேணும் இல்லையா? இலங்கை அரசு இதுல என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு? இலங்கை அரசுக்கு இதுக்கு வந்து என்ன கேரண்டி குடுக்குது? இப்ப ஒரு அந்த திரும்பி போற நபர்கள்ல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னா, இலங்கை அரசுகிட்ட போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்றாருன்னு வச்சுக்குவோம். இந்த நிறுவனங்கள் என்ன கூட்டு வந்தாங்க. எங்களுக்கு இந்த உதவிகள் செய்யல அப்படின்னா, இலங்கை அரசு என்ன அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணும்? அந்த நிறுவனங்கள் கூட்டு வந்தாங்க. அது செய்யலன்னா, அது அவங்களோட பாடு தானே சொல்லும். என்னதான் அவங்க சொசைட்டி ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க கமிட் பண்ணதெல்லாம் செய்யணும்னா கூட, இலங்கை அரசு வெளிப்படையா அறிவிக்காத ஒண்ண நிறுவனங்களா சேர்ந்து செய்யறத ஏற்கனவே சர்வதேச நிறுவனம் இருந்து செஞ்சதே ஃபெயிலியர். அதுவுமே சரியா நடக்கல. 17,000 பேர்ல 5,000 பேர் இங்க வந்துட்டாங்க. 200 பேர் மண்டபத்துல இருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான சூழல்ல நீங்க இப்ப இந்த 36 குடும்பத்த மட்டும் நான் வந்து ரிபாட்ரியேட் பண்றேன். அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்யறேன்னா, எவ்வளவு காலம் செய்வீங்க? அப்படின்னு வெளிப்படையா அறிவிப்பு வேணும் இல்லையா? இப்ப நீங்க இதுல இன்னொன்னு என்னன்னா, நிறுவனங்களா சேர்ந்து தானே இத முடிவு பண்றாங்க. இந்த மாதிரியான டிஸ்கஷனுக்கு கேம்ப்ல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட ஏன் பேச மாட்டேன்றாங்க? ஆஃபர் நிறுவனம் இங்க இந்தியால இருக்கு. நாங்க இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். 36 பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. வேற யாரும் விருப்பம் தெரிவிக்கிறீங்க? எங்ககிட்ட இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கு. நாங்க இத்தனை வருஷம் இந்த திட்டத்த நாங்க மெயின்டெயின் பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரியான ஆபீசர்ஸ் போட்டிருக்கோம். எங்க 3 நிறுவனம் இல்லாதம வேற ஒரு நிறுவனம் இத வந்து கண்காணிக்கும். அது வந்து ஒரு சர்வதேச அமைப்பா இருக்குது. அப்படின்னு எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லி செய்யறதுல என்ன சிக்கல்? இல்ல அததான் இப்ப எல்லாருமே இப்படியும் கேள்வி இருக்குதானே, கேட்கிறோம். இப்ப அவர்கள் அவர்கள் நாட்டுக்கு திரும்பி போக வேணும் என்று நினைக்கிற பெரும்பாலானவர்கள் ஓ! தாங்களாக வாலண்டரியா தான் அவை கேட்கிறோம். அவை யாரும் வற்புறுத்த ஆமா. இல்ல. இல்ல, இல்ல, இல்ல. அப்ப அவர்கள் அவங்க இலங்கை சொல்றாங்க யாரும் பிரஜைகளாகத்தான் வற்புறுத்தல இருக்கிறார்கள். அப்படின்னு. அவர்கள் இலங்கை என்ன சொல்றீங்க? பிரஜைகளாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் இலங்கை மண்ணில காலடி எடுத்து வைத்தால், இலங்கை ஓ! அரசாங்கம் வழங்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வழங்கக்கூடிய உதவி நல திட்டங்கள் அதுகள் எல்லாத்துக்கும் தகுதியுடையவர்களாகத்தானே அவர்கள் இருப்பார்கள். இப்போ ஏற்கனவே அங்க இருக்கிற ஸ்ரீலங்கால இருக்கிற சிவிலியன்ஸுக்கு என்ன அரசு திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் பெற தகுதியா இருப்பாங்க. நீங்க எப்படி ஒரு 40 வருஷம் அகதியா இருந்த ஒரு குடும்பத்த ஏற்கனவே இருக்க திட்டத்துல இருக்கிற திட்டங்களை மட்டும் நலத்திட்டங்களை மட்டும் கொடுத்தா போதுமா? அவங்க இங்க இருந்து போய் அவங்க வாழ்வாதாரத்தை அதுக்காகத்தானே மேம்படுத்துறதுக்கு அவர்கள் ஆரம்ப திட்டத்துக்காகத்தானே அந்த நிதியை சேகரிக்கிறார்கள். இந்த 36 அகதிகளையும் கொண்டே அங்க இலங்கையில விடுகின்ற பொழுது ஓ அவர்களுக்கான குடியிருப்பு வசதிகளை இவர்கள் ஏற்படுத்தி இந்த இந்த திட்டத்தின் கீழே ஏற்படுத்தி கொடுக்கத்தானே வேணும். அந்த ஒரு குறுகிய கால கொடுக்கத்தான் வேணும். அதுக்கான எந்த அறிவிப்பும் இல்லையே. எந்த எந்த அவங்களோட வெப்சைட்லயும் இல்ல. நீங்கள் கருதுகிறீர்களா இவர்களை கொண்டே இலங்கையில இறக்கி விடுறதோட இவர் தங்களை கடமையை முடிச்சு கொண்டுடுவினோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி சந்தேகப்படல. ஆனா ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும்னு கேட்கிறோம். அவ்வளவு சந்தேகமா நம்ம பார்க்க வேண்டியது இல்ல. எல்லாரும் தமிழர்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மையில தான் செய்வாங்க. அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஆனா அது வந்து நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணா இருக்கணும்னு சொல்றேன் நானு. நீங்க இப்ப ஓகே, இத இப்படி நாங்கள் எடுத்துக்கோங்க. இது தொடர்பில் நீங்கள் ஓ சொன்னீங்க சிடபிள்யூசி ஆமா. கனடியன் தமிழ் காங்கிரஸ் சிடிசியா ஓ ஓ ஓ ஓ சிடிசி. கனடியன் தமிழ் காங்கிரஸோட நாங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி பார்க்கிறோம் என்ன அவர்கள் என்ன செய்ய திட்டமிடுகிறார்கள் என்று. ஓ அடுத்தது சரி. ஆஃபரை பொறுத்த வரைக்கும் சந்திரகாந்தன் தான் இப்பவும் பொறுப்பா இருக்கிறார் ஆஃபருக்கு.
இங்க இந்தியால இருக்கிறத திரு சந்திரகாசன் அவர் பாத்துக்கிறாரு. இலங்கை ஆப்பர் சிலோனை வந்து சூரியகுமாரி அப்படின்னு சொல்றேன் சார், எல்வி சூரியகுமாரி அப்படின்னு சொல்றவங்க பாத்துக்கிறாங்க. பாத்துக்கிறாங்க. இலங்கையில அவங்கதான். சந்திரஹாசனுடைய மகன் தமிழரசு கட்சியின் இளங்கோவன் தமிழரசு கட்சியின் ஓ, ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறார். ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க. அடுத்தது சொல்லியிருந்தீங்கள் IOMH. ஆமா, IOMH. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் அண்ட் உலக சுகாதாரம் அமைப்புன்ற மாதிரி இருக்கு. நான் எக்ஸாக்டா நான் இப்ப அந்த பேரை முழுசா தெரியல. IOMHன்றது அந்த உலக சுகாதார அமைப்பு அப்படிதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் அண்ட் சம்திங். அந்த நிறுவனம் தான். ஸோ அவர்கள் ஒரு ஐநா WHO ஒரு பொடியா அல்லது அது தமிழ், அதுவும் ஒரு தமிழ் என்ஜிஓவா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு என்ஜிஓ மாதிரி தான் இருக்கு. WHO விங்கா இருக்கிறதா தெரியல, முழுசா தெரியல. அப்ப இது ஒரு தமிழ் என்ஜிஓ தான் இது திருப்பி. ஓ, அது ஆமா, ஒரு தமிழர் தான் அதை நிர்வகிக்கிற டாக்டர் இந்திராவோ இன்னொரு பேர் சொன்னாங்க. நான் வந்து அவங்களோட எண்கள் எடுத்து இஸ் இட் தொடர்பு மெடிக்கல் கொள்றதுக்கு ட்ரை ஆர்கனைசேஷன் பண்றேன். ஃபார் தமிழ் ஹெல்த்? ஆமா 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 ஆமா, அதுதான் அதுதான். ரைட் 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 ரைட். இப்ப நான் அவங்களோட மெயில் ஐடிக்கு எல்லாத்துக்குமே மெயில் அனுப்பிச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி கேம்ப்ல இருக்கிறோம், நீங்க இப்படி ஒரு ரிபாட்ரியேஷன் ப்ரோக்ராம் செய்யறேன்னு சொல்றீங்க. பட் அதுல எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் இல்ல, அதுக்கான ஒரு பொறுப்பு குரலும் இல்ல, அக்கௌண்டபிலிட்டி இல்ல. ஏற்கனவே இந்த மாதிரி நாடு திரும்பினவங்க இந்த சிக்கல்ல இருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன கவனம் எடுக்கிறீங்க அப்படின்னு நான் CTCக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்கிறேன், IMOHக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்கிறேன், ஆஃபர்ஸ் லோனுக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கிட்டத்தட்ட நான் இது மெயில் அனுப்பிச்சு அவங்க அத நியூஸ் விட்டதுக்கு அப்புறம் 2வது நாள் 3வது நாள் அனுப்பிச்ச மெயில், எந்த மெயிலுக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. எத்தனை நாள் நீங்கள் இப்ப இந்த மெயில் அனுப்பி? எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரமும் ஒரு 2-3 நாள் ஆயிருக்கு. ஒரு 10 நாள் ஆயிட்டுது. ஓகே, நாங்கள் இது தொடர்புல அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறோம். அப்ப உங்களுக்கு தெரியாது யாரை அனுப்ப போறார்கள், எந்த அடிப்படையில அந்த நபர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தெரியாது. தெரியாது. இப்ப என்னன்னா, இப்போ வாலண்டரி ரிபாட்ரியேஷன் இந்தியாவில இருந்து ஒருத்தவங்க போகணும்னு நினைக்கிறாங்கன்னா 2 ஆப்ஷன். ஒண்ணு, நேரா இலங்கை தூதரகத்துக்கு போய் நாங்க இந்த மாதிரி இலங்கைக்கு போகணும், அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அதே ம். மாதிரி இங்க இருக்கிற UNHRக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி இலங்கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் அந்த டேட்டா வந்து UNHRக்கு போகும். UNHRன்ற அமைப்பு கிட்ட இருந்து அந்த டேட்டாவை வாலண்டரி ரிபாட்ரியேஷன் ப்ரோக்ராம் நாங்க பண்றோம்னு சொல்லி ஆஃபர்ஸ் லோன் வாங்க முடியும், ஆஃபர் இந்தியா வாங்க முடியும். சோ அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கு, யாரு இலங்கைக்கு போறாங்க அப்படின்ற தகவல் தொடர்பான ஆக்சஸ் இருக்கு. ஆனா முகாம்ல இருக்கிற சாதாரண மக்களுக்கு அந்த ஆக்சஸ் இல்ல. யாரு போறாங்க, யாரு வர போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா அதே நேரத்துல இங்க கேம்ப்ல இருக்கிற ரெப்ரஸன்டேட்டிவோ அல்லது குடியுரிமை தொடர்பான செயல்பாடுகள்ல இருக்கிறவங்களோ அல்லது நாடு திரும்புதல் தொடர்பான செயல்பாடுகள்ல இருக்கிறத யாரு கூடயும் இந்த டிஸ்கஷனை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது நாங்க நிறுவனங்கள் செய்யறோம், அவங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி இது செய்யறாங்க. யாரோட இந்த டிஸ்கஷன் செய்யக்கூடாதுன்னு நினைக்கணும்? முகாம்ல இருக்கிற மக்களோடயோ இல்ல கேம்ப் ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்டயோ வாலண்டியர்ஸா இந்த மாதிரியான பொது சமூக செயல்பாட்டுல இருக்கிறவங்களோடய நம்ம எந்த டிஸ்கஷனும் வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆனா நீங்கள் தானே சொன்னீங்கள் அவர்கள் ஏற்கனவே ஒரு டிஸ்கஷனை முகாமில் நடத்தினார்கள் என்று. கனடாவில இருந்து வந்த முகாம்ல நடத்தல. அதுல ரொம்ப கிளவரா என்ன பண்ணாங்கன்னா, இங்க NRT ஃபங்க்ஷன் நடக்கிறது, அயலக தமிழர் நலன் நாள் நடக்கும். அந்த நாடு அந்த நிறுவனம் அந்த அமைப்பு வந்து தமிழக அரசோட மறுவாழ்வுத்துறைக்கு கீழே வருது. அப்ப மறுவாழ்வுத்துறை வந்து என்ன அவங்க எல்லா கேம்ப்ல இருந்தும் ரெப்ரஸன்டேட்டிவ் கூப்பிடுறதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொறுப்பை ஆஃபர் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. ஆஃபர் இந்தியா என்ன பண்றாங்க, எல்லா என்ஜிஓஸ்லயும் ஒர்க் பண்ற அவங்களோட ஸ்டாஃப், அப்புறமா அவங்களுக்கு வெல்விஷரா இருக்கிறவங்க எல்லாத்தையும் அந்த மீட்டிங் கூப்பிடுறாங்க. அந்த மீட்டிங்ல எக்ஸப்ஷனலா ஒரு சில கேம்ப்ல தகவல் தெரிஞ்சு நாங்களும் வரோம்னு போனவங்க தான் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துக்கிட்ட மீட்டிங்ல தான் வந்து இந்த முரண்பாடு வந்தோம்னா அவங்க அந்த மீட்டிங்கை பாதியிலேயே முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு சதி என்று சொல்லலாட்டிலும் இதுல ஒரு ஓப்பன்னஸ் இல்ல, வெளிப்படைத்தன்மை இல்ல. வெளிப்படைத்தன்மையை தான் நாங்க கேட்கிறோம். நீங்க என்ன இந்த ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, அதுங்களுக்கான நலத்திட்டங்கள் எவ்வளவு நாளைக்கு அதை நீங்க சஸ்டைன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து அது போதுமானதா இல்லைன்னா அதுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்றதான வெளிப்படையான தகவல் வேணும் தானே. நாம தொடர்ந்து குடியுரிமை தொடர்பா நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் நாடு திரும்புறவங்களையும் நம்ம அப்படியே விட முடியாது இல்லையா. நாடு திரும்புறவங்களுக்கு பாதுகாப்பான நாடு திரும்புதலை உறுதி செய்யணும் இல்லையா நிறுவனங்கள்.
நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடலை தந்துக்கிறீங்க. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைப்புகளோடையும் நாங்கள் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோட வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சரவணன். நன்றி நன்றியா.